அன்பர்களே, இன்று நான் உங்களுக்கு ஒரு கவிதை வாசிக்க விரும்புகின்றேன். ஒரு அரசியல் கவிதை, கற்பனை கவிதை. இந்த கவிதை என்னால் 2008ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. இந்த கவிதையின் தலையங்கம், நான் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியானால். 2008ஆம் ஆண்டு எழுதப்பட்ட இந்த கவிதை 2010ஆம் ஆண்டு இலங்கையிலே ஜனாதிபதி பதவிக்கு போட்டி நடந்தபோது அந்த போட்டியில் பங்கு கொண்ட அபேட்சகர்கள் எல்லாருக்கும் இதை அனுப்பினேன். அதாவது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, ஜெனரல் சரத் பொன்சேகா, டாக்டர் விக்ரமபாகு கருணாரட்ன முதலிய எல்லோருக்கும் அனுப்பினேன். இன்று அங்கு இந்த ஒரு புதிய ஜனாதிபதி தேர்தல் நடக்கின்றது. 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி. இந்த ஜனாதிபதி பதவிக்கு அவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய பழைய மேனிஃபெஸ்டோ அதையும் மைத்ரிபால சிறிநாயக்கா ஒரு புதிய மேனிஃபெஸ்டோவும், மற்றவர்கள் கருணாரட்ன இந்த முறை அவர் போட்டியிடவில்லை. அவசரத்தில் தங்களுடைய மேனிஃபெஸ்டோக்களை எழுதி அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். என்னுடைய 2008ஆம் ஆண்டு விஞ்ஞாபனம், அந்த விஞ்ஞாபனம் இன்றுள்ள பிரச்சனைகள் அன்றிருந்த பிரச்சனைகளிலிருந்து அதிகம் மாற்றமில்லை என்றபடியால் இந்த கவிதையை நான் மாற்ற தேவையில்லை என்று அதையே இன்று போட்டியிடும் அபேட்சகர்களுக்கும் பொதுசனத்துக்கும் உலகத்துக்கும் சமர்ப்பிக்கின்றேன். இதோ என்னுடைய கவிதை. நான் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியானால். ஏதோ என் முற்பிறப்பின் விதியால் நான் இன்றையோ நாளையோ இலங்கை என்னும் சீதோஷ்ண தலைகீழ் மாங்காய்த்தீவின் மா அதிபர் என துலங்கும் பதவியேற்றால் ஜனநாயகச் சம்பளத்தை சமமாக இலங்கையின் நல் இனங்களாம் நால்வற்றிற்கும் மனமாற அளிப்பதற்கு அன்புடைய அன்னையாய் ஒற்றுமையை உடன் வளர்ப்பேன். பிரதம மந்திரியாய் மாறி மாறி நாளினத்து நல்லாரை என் ஆட்சிதனில் சேர்த்து கொள்வேன். இருபால் இனத்தாரை சமமாக நிர்வாகத் தலங்களிலே பிரதமர்கள் பணியாற்ற நியமம் செய்வேன். சிங்களமும் செந்தமிழும் செழிப்புடனே எங்கும் சமமாக நடமாட விதிகள் யாப்பேன். இங்கிலீஷ் மொழியையும் நாம் இழக்காமல் நாளாந்த பாவையினிலே இருக்க வைப்பேன். தனி மனிதர் உரிமைகளை உயிரைப் போல் மதித்து தர்மம் எனும் குடைக்கீழ் காத்து இனி ஓர் அதர்மமுமே இலங்கையிலே இல்லை என திடமாக நிலைக்கச் செய்வேன். புத்தரின் புனித மதம், இந்துக்களின் சைவ மதம், கிறிஸ்துவமும் இஸ்லாமியம் எல்லாம் எத்தகைய மதமெனினும் பவித்திரமாய் வாழ்வதற்கு வேண்டிய நல் விதிகள் செய்வேன். இலங்கையினும் எமது ஈழத்தீவினிலே எவ்வினமும் சமமன்று உணர்ந்து உவந்து கலங்காமல் வாழ்வதற்கு கட்டுப்பாட்டு கண்ணியமுள் காவல்துறை தனை அமைப்பேன். இராணுவ முப்படைகளிலே ஈழத்தின் நாலினத்து ஆண் பெண் பால் எல்லோர்க்கும் இடமளிக்க சரியான விகிதத்தின் எண்களிலே கரிசனமாய் தேர்ந்தெடுத்து எம் மொழிகள் மூன்றும் பேசுதற்கும் பேண்பதற்கும் பயிலச் செய்து மேன்மதரும் இன உறவுகளை வளர்த்து தேசத்தை காப்பதையும் தேசிய உற்பத்தி தொழில்களையும் செழிக்க வைப்பேன். அரசாங்க ஊதியத்தில் பணி செய்யும் எவரேனும் கரிசனமாய் எம்மூன்று மொழியும் கற்று
சிரமமின்றி திறமையினால் முன்னுரிமையுடன் உச்சி பதவிகளுக்கு உயரச் செய்வேன். ஆடம்பரங்களெல்லாம் அநியாய செலவன்று நானே முன் உதாரணனாய் ஊக்கி நிற்பேன். நாடாளும் பணிகளிலே நேர்மையையும் திறமையையும் நாளாந்தம் திளைக்கச் செய்வேன். கல்விக்கும் விஞ்ஞான தொழில்நுட்ப ஆய்வுக்கும் சரி சமமாய் நிதிசேர் வளங்கள் ஊட்டி எல்லா இனத்தினரும் எல்லா வயதினரும் என்றென்றும் கற்று ஆயும் கூடங்கள் அமைப்பேன். மேலுலகின் நாகரிக மோகம் உந்த குருடர் போல் நாம் அவர்பின் தொடர்தல் விட்டு ஏழுமானதையும் எமக்கு தேவையானவை மட்டும் உசிதம் போல் தேர்ந்தெடுப்பேன். உணவு வகை, சுகாதாரம், உடுப்புடவை, சமுதாயம், சமயம், சட்டமெனும் நிரலில் மேலும் பண ஆட்சி, படிப்பித்தல், முப்படைகள் போன்றவைக்கு 18 அமைச்சில் மட்டும் நிர்வாக முறை அமைத்து நேர்சீராய் இராப்பகலாய் சேவை ஆற்றி கண்காணித்து தர்மத்தை நிலைநிறுத்தி அபிவிருத்தியை பெருக்கி இலங்கையினை ஓங்க வைப்பேன். சிங்களற்கு உலகினிலே ஸ்ரீலங்காவே ஒரே ஒரு நாடு எனும் யதார்த்தமாம் நிலையுடனே அங்குள்ள மற்றோரின் சிறப்புரிமை புறப்புரிமை உண்மைகளை எவருமே ஏற்க வைப்பேன். இன ரீதி தனித்துவமும் ஒற்றுமையும் இலங்கையிலே சமமாக கூட்டாட்சி நடத்துதற்கு இனங்களின் எண்ணிக்கை ரீதியிலே மாகாணங்கள் அமைத்து சுதந்திரம் வழங்கிடுவேன். மேலே நான் சொன்னவையும் மேலும் அவை போன்றவையும் ஆற்றிய பின் பதவி முற்றில் கோலாகல நிர்வாக அதிபரின் கீழ் சனநாயக சம ஆட்சியினை நிறுவி செல்வேன். அதாவது என்னுடைய ஆட்சியின் முடிவிலே நிர்வாக ஜனாதிபதி என்னும் பதவி இருக்காது. ஜனநாயகம்தான் மேலோங்கி நிற்கும். நன்றி.